நான் வந்து ஒரு ஹியூமராகவும் இருப்பேன், சீரியஸாக இருப்பேன். எனக்கும் நம்ம யோகி பாபு கூட சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலாக கொலை பண்ணாங்களா? என்ன சார் சொல்றீங்க? எத்தனை? 4 நாலா? 3 மூணா? 2 ரெண்டா? ஒரு கொலை பண்ணியிருந்தாலும் என்னடா? அவருடைய மியூசிக்கல் இமேஜினேஷன் என்ன, ஒரு மியூசிக் டேரக்டருக்கும் இன்னொரு மியூசிக் டேரக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து திறமை கிடையாது, அவங்களுடைய மியூசிக் இமேஜினேஷன். என்னுடைய 250 அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஒரு 250 வாட்சிங் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பொண்ணா அமீர் சார் ஆடி இருப்பா. அதுதான் எனக்கு புதுசா இருந்தது. அமீர் சார் எப்படி ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஆட வச்சாருன்ட்டு. விஜயும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஹியூமன் பீயிங் நான் பழகிருக்கேன். அப்புறம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவர்கிட்ட எப்படி கொடுத்துருக்காங்கன்னா முழுக்க அன்புல கொடுத்துருக்காங்க. தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. சார் வணக்கம். 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 ரொம்ப ஹாப்பி ஈவன் சார். நடிப்பு பணிகள் எவ்வளோ என்ஜாய் பண்றீங்க சார்? ரொம்ப ஜென்யூனாக சொல்ல போனால் ரொம்ப வெறுக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன் சார்? நான் பேசிக்கலி கேமரா பின்னாடி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்பவுமே. நான் வந்து ரொம்ப நல்லா நடித்த படங்கள் வந்து 2 படங்கள், நந்தலாலா, ஓனா ஆட்டுக்குட்டி. அது மக்கள் பார்க்குற கூட டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா படங்கள் வந்து வெளியே வந்து அதை பார்க்க கூட முடியல. 1 நாள் 2 நாள் தான் ஓடிச்சது ஆக்சுவலாக. ஆனால் அது வந்து ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவியாகவும் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஆக்டிங்காகவும் அதை பார்க்கப்பட்டுச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் ஆக்ட் பண்ணுற படங்கள்லாம் ஒரு கமர்ஷியல் வைனோட தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நான் வெரி சீரியஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டர். பட் ஆனால் இப்போ நான் வந்து ஐ திங்க் ஐ ஆல்சோ பெண்ட் டுவர்ட்ஸ் ஒரு கமர்ஷியல் வைபில். அது பாதி பிடிச்சி பாதி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து பாண்டியராஜன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. நேற்று வந்து திரும்பியும் நம்ம அஸ்வத் ஃபோன் பண்ணான். ஸோ அது மாதிரி இப்போ ரொம்ப சூஸியாக நான் நடிக்கிறேன் ஆக்சுவலாக. நிறைய படங்களில் கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப மோசமாக நடிக்க வச்சுருவாங்க, ஏதாவது ஒரு சீனில் 2 சீனில். அது நான் வந்து அவங்க வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து கேட்கும்போது அவங்களை ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஃப்யூஸ் பண்ணுறேன். இல்லை ஏன்னா முன்னால் நான் ரொம்ப நோ சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன், இப்போ ரொம்ப நோ சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து ஜென்யூனாக உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறதில்ல. ஆனால் நிறைய நல்ல பணம் கொடுக்குறாங்க. அது அப்போ எல்லாம் தம்பிலேருந்து என் அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, சார் நீங்கள் என்ன சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ நடுவில் ஒரு 3 மாதமாக நான் எந்த படமே நடிக்கலை. நான் வேணான்னு சொல்லிட்டேன். பண்ண ஒரு 2-3 மாதம் வந்து நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வந்து நடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஓகே, ஏதோ காலம் ஏதோ எழுதுது, நம்மளும் அதுக்கு வந்து அதோட காலத்தோடு போகலான்னு நினச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஓகே சார். ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தால் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது சார். ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க. பட் என்னன்னு எனக்கு அது தெரியல. எனக்கு ஏதோ நான் வந்து பேசிக்கலி ஐம் அ டீசென்ட் ஆக்டர். ஐம் நாட் அ கிரேட் ஆக்டர். ஐம் நாட் கமல் சார் மாதிரியோ இல்லை ஒரு விஜய் சேதுபதி மாதிரியோ இல்லை ஒரு தனுஷ் மாதிரியோ ஒரு ரொம்ப இன்டென்ஸான அவங்கள மாதிரி அந்தளவு கேலிபர் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நான் ஐ கேன் டூ வாட் என்ன டேரக்டர் கேட்பாங்களோ அதை என்னால் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைஸ் சார். சாண்டிண்ணே, கோரியோகிராஃபர் ஆகணுன்ற ஒரு கனவோட நீங்கள் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்கன்றது உங்களோட பழைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியும். பட் இன்றைக்கி கொரியோகிராஃபர் அப்படின்றதெல்லாம் தாண்டி சவுத் இந்தியன் சினிமாவில் ரொம்ப வாண்டடான ஒரு ஆக்டராக நீங்கள் இருக்கீங்கன்றதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்குது. இந்த இப்போ அதை தான் இங்கே வந்துட்டு தலைமை பக்கத்தில் உட்காந்து இன்டர்வியூகளை கொண்டு வந்துடுச்சு. நல்லா தான் இருக்கு. பட் என்னென்னா வந்துட்டு கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் சோம்பேறி ஆகிடும். அதெல்லாம் ஏன்னா ஆக்சுவலாக ஆக்டிங் போகிறப்போ நம்மளோட இது வந்துட்டு கூப்பிட்ற டைம் கொஞ்சம் சீக்கிரம் நம்ம எப்போ ஷூட்டிங் சாங் ஷூட் ஆகிறப்போ நான் சீக்கிரம் போய் உட்காந்துருவேன் எப்போவுமே. பட் இங்கே வந்துட்டு அவங்க கால் டைமில் ரொம்ப லேட்டாக இருக்குமா, அப்படியே உட்காந்து நேரம் எப்படா கூப்பிடுவாங்க. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம தான் இறங்கி வேலை செய்வோம் எல்லாமே. இங்கே வந்துட்டு எப்படா கூப்பிடுவாங்க. நானே கேட்பேன், நான் வரலாமா ரெடியாக இருக்கேன் அப்படி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. லேர்னிங் கற்றுக்கிறது நிறைய விஷயம் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் ஏன்னா ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு. ஆமாம், அந்த பாட்டில் ஆக்சுவலாக நார்மலான இப்போ பிக் பாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இல்லை, அந்த கேரக்டர் தான் அந்த படத்தில். பட் அது இல்லாமல் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் நிறைய இருக்குது படத்தில். ரொம்ப யூனிக்காக இருக்குது. அந்த படத்தை ரொம்ப டீட்டெயிலாகவும் சொல்லவும் முடியாது. அதுதான் இந்த படத்தோட கதையை. ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டா அது ஓப்பன் ஆகிடும். அதனால் என்னோட கேரக்டர் வந்து செம்ம ஜாலியாக ஒரு வைப்பான ஒரு பையன் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பிக் பாஸ் வீட்லையோ இல்லை இதில் ரொம்ப ஒரு அறத்தான பையன். அதுதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஓகே சார், உங்களுடைய கேரக்டர் என்ன சார்? ஏன்னா போலீஸ் யூனிஃபார்மில் கைலி கட்டிட்டு இருக்கிற மாதிரி போஸ்டர் இருக்கு. ஆமாம், நான் வந்து ஒரு போலீஸு. ஆனால் ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு வாழ்க்கையை வந்து ரொம்ப
ரொம்ப சாதாரணமாக பார்க்குற மாதிரி ஒரு போலீஸு, ஒரு கேஸ் வருது, நான் அப்படியே ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு போலீஸு. ஆனால் படம் ரொம்ப நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. பாண்டி வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர். யூஸ்வலாக வந்து அவன் அந்த சிவகங்கை சைடு அந்த மாதிரி சைடு தான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த அந்த மண்ணிலேருந்து வந்ததுனால அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாண்டி இது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சென்னை பேஸ்டு ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலாக சென்னை பேஸ்ட்னால் வந்து ஒரு ஒரு நம்ம மீனவர்கள் இருக்க ஏரியா ஒரு அந்த மாதிரி இல்லை, பட்டினம் பக்கத்தில் தான் ஃபுல்லாக எடுத்தது. ஆக்சுவலாக என்னைய கூப்பிடும்போது வந்து இந்த மாதிரினா நீங்கள் வந்து ஒரு ஆக்சுவலாக 2 கதை சொன்னான் தம்பி எனக்கு. 2 கதையில் நீங்கள் பண்ணுறீங்கண்ணா, முதல்ல இதை பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னா. சரிடா அப்படின்னு. எனக்கு பாண்டி ரொம்ப பிடிக்கும். பாண்டி நான் பார்த்த ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கடுமையான உழைப்பாளி. என்னை மாதிரியே ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்தவன். ஒரு எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு 10 டேரக்டரில் பாண்டியும் ரொம்ப முக்கியமான டேரக்டர். அதனால் அவன் கூட என் கூட ரொம்ப அசோசியேட் பண்ணுவான். இப்போ ரீசெண்டாக தம்பி விஜய் சேதுபதி அவன் சேர்ந்து அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கு நான் கிட்டத்தட்ட வெளியே இருந்து அவனுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நித்யா மேனன்லாம் வந்து நான் வந்து ஆன்போர்டு வர்றதுக்கு நிறைய காரணங்கள், நிறைய வேலை பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு எப்பயுமே ஒரு மாதத்துக்கு ஒருவே எனக்கு கூப்பிடுவான். நான் நீங்கள் வரணுன்னா ஆஃபீஸ்க்கு வருவான், எங்கள் வீட்டில் சாப்பிட வருவான் எங்கள் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. அப்போ சொல்லி சொன்னவொடனே நீங்கள் நடிக்கணுன்னே எனக்கு ஆச்சரியம். ஆக்சுவலாக அவன் நடிக்க சொல்லுவானான்னு தெரியாது, அப்போ நடிக்க சொன்னான். நான் நடிக்கிறேன்டா பாண்டி அப்படின்னா. அப்போ நல்ல ஒரு பெரிய கேரக்டர் எழுதியிருக்கேன் அந்த படத்தில். நிறைய ஷேட்ஸ் இருக்கும் படத்தில். நான் வந்து ஒரு ஹியூமராகவும் இருப்பேன், சீரியஸாக இருப்பேன். எனக்கும் நம்ம யோகி பாபு கூட சீன்ஸ் எல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெரைட்டியாக இருக்கும் ஹியர் அண்ட் தேர். படத்தில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது. அந்த சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சஸ்பென்ஸ் ஆக்சுவலாக. அதுதான் நாங்கள் 2 பேரும் கேர்ஃபுல்லாக பேசுகிறோம். அதை வந்து ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனால் அதை ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு. ஸோ அது மாதிரி எனக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. நான் தம்பி ஒரு சீன் தான் நடித்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைய. ஒரே தௌலத்தாக வந்து என்கிட்ட வந்து மோட்டிச்சு போலீஸ்காரங்கள பார்க்காம என்ன அப்படின்னு ஒரே சண்டை, என்ன திட்டியெல்லாம் இருக்கும். நல்லாயிருக்கும். அதாவது ஒருத்தங்க ஜானர் விட்டு இன்னொரு ஜானர் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ். இந்த படத்தில் வந்து பாண்டியோட ஒர்க் பண்ணும்போது அப்புறம் ஒரு டேரக்டராக இன்னொரு கைண்ட் ஆஃப் டேரக்டரை வந்து நம்ம ஒத்து பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலாக. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அந்த படத்தில் பாண்டியோடைய கான்ஃபிடென்ஸ். அதாவது என்ன பண்ண போகிறோம், அதுக்கு வந்து எந்த ஒரு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக, அதாவது அந்த அவனுடைய ஆர்ட், அவனுடைய ஒர்க்கு கிராஃப்ட் வந்து கையில் அப்படியே வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அது பண்ணி பழக்கப்பட்டு. ஸோ அதனால் எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, நானும் என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப நல்லா பத்திரமாக பார்த்துக்கிட்டான் தம்பி, அண்ணன் மாதிரி பார்த்துக்கிட்டான். ஸோ நானும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ 2 பேருக்குமே இருக்க கேள்வி தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க சார். இப்போ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் நீங்கள் வந்து இப்போ நடிக்கிறது பிஸி ஆகிட்டனால கோரியோகிராஃபி பண்ணுறது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நிறைய மிஸ் ஆகுது. நிறைய பண்ண முடியல என்னால். நிறைய உண்மையுமே பண்ண முடியல என்னால். ஓகே, அப்போ எப்படி இருக்கும்? மிஸ் பண்ணுற ஃபீலிங் தானே நம்ம. பட் ஆனால் ஒரு பக்கம் ஓகே, நம்ம அடுத்ததை நோக்கி போய் அவனை, எனக்கு அடுத்தது போகணுன்னு ஒரு ஆசை. சரி ஓகே, நம்ம ஆனால் கோரியோகிராஃபி பண்ணுறேன். பட் ரொம்ப முன்ன மாதிரி ரொம்ப அப்படி பண்ணுறதுல எல்லா சாங்குமே எடுத்து என்னால் பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட சாங் மட்டும் தான் என்னால் எடுக்க முடியுது, டைம் எடுத்து அப்படி பண்ண முடியுது. மற்றபடி எதுவுமே என்னால் பண்ணல. சார் இப்போ எழுதுறேன்னு சொன்னீங்களா சார்? ஆல்ரெடி உங்கள் டைரக்ஷனில் நாங்கள் வந்து 2 படம் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறோம். அதில் ஒரு படம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம் சார், பிசாசு 2. இன்னொன்று நீங்கள் விஜய் சேதுபதி சார் வச்சு டைரக்ட் பண்ண ட்ரெயின். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, முடிச்சிட்டிங்களா சார்? அது எப்போது? எது இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணி? அது ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு தலையில். இப்போ தான் எழுத ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் வந்து அது எப்படி சொல்கிறது, அது ஒவ்வொரு ஸ்டேஜஸாக வரும். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு கன்செப்ஷன்லாம் முடிச்சிட்டேன். இப்போ சும்மா அப்பப்போ நோட்ஸ் எடுக்கிறேன். என்ன அன்கான்ஷியஸாக என்னென்ன வருதோ அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துப்பேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உட்காந்து எழுதுவேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸில் இருக்க இப்போ. ஓகே சார், அந்த படங்கள் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பிசாசு 2 நிச்சயமாக ட்ரெயினுக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கு. அது ஐ திங்க் ப்ரொடியூசர்ஸ் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க, வந்து தெரியல. ட்ரெயின் வந்து சொல்லியிருக்கார் சார். அதுவும் ட்ரெயினும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஆக்சுவலி. பார்க்கலாம், வரும். கெட்டு போகிற காய்கறிகள் கிடையாதுல்ல. ஏதோ ஒரு காரணத்தால் முன்னாலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. முன்னாலாம் ஒரு படம்
வராமல் இருக்கும் போதெல்லாம் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ எனக்கு புரியுது ஆக்சுவலாக சினிமா வந்து ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. சினிமா has got its own way to operate. ஸோ அதனால் வந்து ஐ எம் நாட் வெரி கீன். நான் என்ன ஒர்க் பண்ணி முடிக்கிறது, அடுத்து என்ன பண்ணுறது அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. அப்போ உங்களுக்கு இப்போ நடிக்கிறதுக்கு வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து உங்களை அடுத்தடுத்து எந்தோ வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தானே சார்? எனக்கு எந்தோ வைக்கிறதுக்கு சினிமா இல்லைங்க, எனக்கு எந்தோ வைக்கிறது புத்தகம் தான். ரைட் சார். எனக்கு வந்து எந்தோ இருக்கிறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணுறேன், நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறேன், அசிஸ்டன்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறேன், நிறைய ட்ராவல் பண்ணுறேன், என்னுடைய டாட்டரோட ஸ்பெண்ட் பண்ணுறேன், நிறைய படிக்கிறேன், நிறைய எழுதுகிறேன், நிறைய மியூசிக் சம்மந்தமாக நிறைய படிக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஐ திங்க் 24 hours எனக்கு பத்தலை. அதனால் வந்து எனக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் கூட போர் அடிச்சிடும், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 3 hour 4 hour தான் தூங்குறேன் நான் ஆக்சுவலாக. அதனால் வந்து கண்டினியூஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு அதனால் வந்து அது சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருக்கும். ஸோ எதையுமே நான் மிஸ் பண்ணேன். ஓகே சார். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில சார், நீங்கள் பேசுகிற பல இன்டர்வியூஸு, இப்போ நீங்கள் சமீபமாக பேசுகிற விஷயங்கள் எல்லாமே யூடியூப்பில் பயங்கர வைரல் சார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அது தெரியும் எனக்கு. சொல்லுவாங்க நிறையா. இப்போ நான் நேற்று கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், அப்போ நிறையா வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக. ஆமாம், நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 இன்டர்வியூ கொடுக்குறேன். அந்த இன்டர்வியூவில் ஏதோ வகையில் ரீச் ஆகுது, ஏதோ பேசுகிறோம், உண்மை பேசுகிறோம். அது வந்து ஐ திங்க் பீப்புளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இன்னொன்று, நீங்கள் இந்த ரியாலிட்டி ஷோ சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் உங்களை ரொம்ப பிடிக்குது சார். ஆமாம், அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும். நான் ஒன்றும் இப்போ இசையை பற்றி நிறைய சிந்தனை இருக்குது. என் இசையை பற்றி நான் வந்து இப்போ ராஜா சார், இப்போ நீங்கள் நம்ப மாட்டேங்க, நான் வந்து இந்த ஒரு மாதத்தில் ஒர்க் பண்ணுறது ராஜா சாருடைய 100 பெஸ்ட்டு பாடல்களை எடுத்துகிட்டு அது எப்படி அவர் பண்ணியிருக்காரு, எப்படி என்ன ராகத்தில் பண்ணியிருக்காரு, அவருடைய மியூசிக்கல் இமேஜினேஷன் என்ன. ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து திறமை கிடையாது, அவங்களுடைய மியூசிக் இமேஜினேஷன். ஸோ அந்த மியூசிக் இமேஜினேஷன் வந்து அவருக்கு மட்டும் ஏன் அவ்வளோ வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ஒரு தேன் வந்து நீங்கள் உலகத்தில் ரொம்ப டேஸ்டானது தேன். அது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு துளி எடுத்து நாக்கில் போட்டிங்கன்னா போதும், அது ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். ஒரு இனிப்பினுடைய உச்சம் அது. மெலடியும் ஒரு இனிப்பினுடைய உச்சம், ஒரு மெலடி அப்படின்றது. அது மட்டும் ஏன் அவருக்கு தமிழ் சினிமாவில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவருடைய பாடல்கள் மட்டும் ஏன் அவ்வளவு இனிப்பாக அவ்வளோ மெலோடியஸாக இருக்குது அப்படின்றத பற்றி எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இது நான் வந்து எனக்கு மியூசிக் பண்ணுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு, ஆனால் இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை பற்றி படிச்சுக்கிருக்கேன். ஒரு பாடல்கள் அவர் எப்படி அவர் பார்க்குறாரு, எப்படி கன்சீவ் பண்ணுறாரு, எப்படி அதுக்குள்ளே அந்த எமோஷனை வந்து 7 நோட்டு தான், அந்த 7 நோட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய மேஜிக் அவரால் எப்படி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த 100 பாட்டு இப்போ ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். ஸோ ஐ திங்க் அது இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது நம்மளுக்கு வந்து அப்புறம் பேரலாக நான் படிக்கிறேன் நிறையா மியூசிக் பற்றி. நிறையா படிக்கிறன்றதுல வந்து பெரிய பெருமைலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் படிக்கிறேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது படிக்கிறது எப்படி நம்மளுக்கு ஞாபகத்துக்குள்ள மூளைக்குள்ள ஏறும் அப்படின்னா, இன்னொருத்தவங்கள்ட்ட பகிரும்போது தான். அப்போ பகிரக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து சூப்பர் சிங்கரில் கிடச்சிது. ஒரு இசையை பற்றி ஒரு பாட்டை கேட்குறோம், ஒரு பாட்டை கேட்டு என்ன சொல்லுவோம், மிஞ்சி போனால் நல்லாயிருக்கு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பரவாயில்லாமல் இருக்குது, இவ்வளோ 3 வார்த்தையில் முடிச்சிடுவோம்ல. அதை கிடையாது ஆக்சுவலாக. ஒரு பாடல்ன்றது நம்ம லைஃபோடு வர்ற பாட்டு. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாட்டு, இளையராஜா பாட்டு, ஒரு முக்கியமான ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த 30 ஆண்டுகளில் ஒரு பாட்டை ரொம்ப அதிகமாக அவர் பாட்டை விரும்பப்படுற பாட்டுறது தென்றல் வந்து தீண்டும் போது. அப்போ இந்த பாட்டு வந்து நம்மளுடைய ஜெனரேஷனுக்குள்ளே பாட்டு, ஒரு ஜெனரேஷனுக்குள்ள பாட்டு. அப்போ ஏன் அந்த பாட்டு அவ்வளோ ஆச்சு அப்படின்றத ரொம்ப ஃபிலாசபிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் அதை பற்றி படிக்க வேண்டியதாக இருக்குது, யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த பகிரக்கூடிய வாய்ப்பு எனக்கு அங்கே கிடச்சிது. அந்த பிளாட்ஃபார்ம். இப்போ நான் பேசும்போது ரொம்ப நேரம் பாட்டை பற்றி பேசினா உங்களுக்கே போர் அடிக்கும், ஆனால் அங்கே பாடல்கள் மட்டும்தான். அங்கே இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டரை ஒரு டான்ஸை பற்றி எவ்வளோ நேரம் பேசலாம் சொல்லுங்கள், ஆனால் ஒரு டான்ஸ் ஷோவில் வந்து ஹீ கேன் ஸ்பீக், ஹீ கேன் டாக், ரொம்ப இன்டிகஸியாக அவர், அதாவது லோவர் பார்ட்டை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், ஹையர் அப்படி பேசலாம்ல. அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அது பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது போக எனக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய ஸ்பேஸ் விஜய் டிவியில், அவங்க எனக்கு வந்து அந்த 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 க்ரூ கொடுத்த எனக்கு பெரிய ஸ்பேஸ். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. குழந்தைங்கள ரீச் பண்ண முடிஞ்சுது, ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் வாட்ச்கான அம்பாசடராக உங்களை தான் சார் சொல்கிறாங்க. அது அந்த ப்ரோக்ராம் கிடையாது. நான் சின்ன வயசு மீன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமாவுக்கு வந்தது காலத்துலேருந்து படத்துலேருந்து என்னுடைய
அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 250 அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு 250 வாட்சிங் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 250 வாட்ச் கொடுத்துருப்பீங்க. ஆமாம், அவங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாட்ச் கொடுக்குறது தான் வேலை. என்னுடைய வேலையே அதுதான். எனக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் கேரளாவில் கூட வந்துட்டு ஐஎம் கேம் போய் பண்ணார். அதுலேயே வந்துட்டு டேரக்டர் தானே கொடுத்தீங்க? ஆமாம். யாருக்கு எந்த டேரக்டர்னா? ஆர்டிஎக்ஸ் டேரக்டர். ஆர்டிஎக்ஸ் படம்ல ஆமா, IM game நெக்ஸ்ட் படம் வந்துட்டு ஐஎம் கேம் பண்ணுறாரு. டிகு சார் வச்சு ஓகே தலைவன் தான் இருக்க போல அதில். ஓகே. ஸோ அவருக்கும் வாட்ச் கொடுத்தீங்களா சார்? அது ஒரு அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு பியூட்டிஃபுல் இல்லை, அது ரொம்ப ரொம்ப அவங்கள ரொம்ப கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கணுன்ற ஒரு தோணும். அவங்களுடைய ஒர்க்குக்கு வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணும். அதனால் அப்படி பண்ணேன். அது ஒரு நாள் பண்ணேன், அது அப்படியே இதுவாகிடுச்சு. அது தென் அப்படியே இப்போ எங்கே போனாலும் எனக்கு ரொம்ப ஹராஸ்மெண்ட் நடக்குது. சார் எனக்கு வாட்ச் கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். இப்போது வெவ்வேறு லாங்குவேஜில் நடிக்கிறது இருக்குல்லண்ணா. இப்போ நீங்கள் டான்ஸ் ஆர்ட்டுக்கு மொழி கிடையாது அப்படின்றது வந்து எல்லாருமே சொல்கிறது தான். பட் நீங்கள் இப்போ டான்ஸ்ன்றது நீங்கள் வெவ்வேறு லாங்குவேஜஸில் வெவ்வேறு ஸ்டார்ஸோட நீங்கள் அசோசியேட் பண்ணி அங்கே நீங்கள் டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணிட்டு இருந்தீங்க. பட் நடிக்கணும் போது டைலாக்ஸு, இம்ப்ரவைசேஷன், அவங்க சொல்கிறது நமக்கு புரியணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. பட் அதை நீங்கள் நடிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாட்கள்லேயே வெவ்வேறு லாங்குவேஜில் வரக்கூடிய முக்கியமான படங்கள்லாம் உங்களை நாங்கள் பார்க்க முடியுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் பேரியராக இருக்கா? இல்லை நம்ம மோஸ்ட்லி வந்து கஷ்டமாக இருந்தால் தமிழில் ரைட் பண்ணிப்போம். அதுதான் எல்லாரும் பண்ணுறோம். தமிழில் ரைட் பண்ணிட்டு பேசுகிறது தான். அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன், இப்போ லேர்னிங் பீரியட் தான். நான் வந்து பக்காவாக போய்ட்டு பயங்கரமாக படம் லேர்னிங் தான். அவங்க எனக்கு கொடுப்பாங்க. நான் சொன்னேன்னே சார் நான் தமிழில் எழுதி அவங்ககிட்ட சொல்லுவேன். ஒரு தெலுங்கில் பேசினா தெலுங்கில் வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்கன்னு நான் அதை ஸ்லோவாக அதை கேட்டுட்டு தமிழில் அதை நான் ரைட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு மைண்டில் ஏற்றிப்பேன் அந்த டைலாக்கை. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க நீங்கள் என்ன மாதிரி தெலுங்கில் சப்போஸ் அவங்க நடிச்சு சில டேரக்டர் வந்து இது மாதிரி பண்ணுவார். நம்ம அந்த கிஷ்கிந்தபுரிலேயே வந்துட்டு இப்போ நான் பண்ணேன், அவர் பண்ணி காட்டினார். சார் ஓகே சார், இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக எனக்கு அந்த லாங்குவேஜ் படமாக தெரியல, பட் ஐ வில் ட்ரை சார், டெஃபினட் ட்ரை. அப்போ நான் பண்ணுவேன், இது ஓகே சார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவங்க லேர்னிங் தான். இவருக்குனா பயங்கரமாக நடிக்கிறாரு, ஓகே. அப்போ அதே மாதிரிலாம் ஓகே, நம்ம அதே பண்ணாமல் நம்ம அதோட பெஸ்ட்டாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ், நம்மளுக்கு இந்த டான்ஸ்னால பாடி லாங்குவேஜ் ஈஸியாக வரதுனால நம்ம பாடி லாங்குவேஜ் ஒன்று பண்ணுறப்போ அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி மலையாளத்துலேயும் அந்த மாதிரி தான். நம்ம தமிழ் எழுதி அதுவும் டேரக்ட் அவங்க வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து நீங்கள் ரொம்ப நம்ம அப்படிலான்னு நார்மலாக ரொம்ப சட்டில், எல்லாமே சட்டில் ரொம்ப பண்ணாதீங்க, ரொம்ப பெருசாக பண்ண, ரொம்ப எல்லாமே ஷட்டிலாக பண்ணுங்க, லைவாக பண்ணுங்க, அப்படி தான். லேர்னிங் ப்ராசஸ் தான் அதெல்லாம். எல்லா இடத்துலையும் நம்ம லேர்னிங் தான். அதை என்னை பொறுத்த இப்போ டான்ஸாக தான் நான் பிரச்சனை இல்லை, அது என் கிரவுண்டு, நான் என்ன வேணால் ஆடுவேன்டான்னு. நம்ம ஆக்டிங்காக போகிறப்போ இப்போ லேர்னிங் ஸ்டேஜில் நான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுனேன். அப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, இப்படி ஒன்று இருக்கோ, இப்படி நடிக்கிறாங்க, இதுக்கு இப்படி ரியாக்ஷன் இருக்கோ, இந்த இடத்துல கண்ணு பிளிங்க் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஓப்பன்லேயே தான் இருக்குமா, அந்த மாதிரி நிறைய லேர்னிங் தான். பட் அப்படியே ஒரு லாங்குவேஜாக போகிறப்போ எனக்கு அது நல்லா ஈஸியாக இருக்குது, கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாருக்கு உங்களுக்குமான அதை தான் சொல்ல. இப்போது இதில் இந்த படத்தை விட நம்ம லியோவில் நான் பண்ணுறப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு காம்பினேஷனே வந்துட்டு தலைவன் கூட தான், விஜயண்ணா கூட தான். அங்கே அவர் இதில் அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற எப்படி இவர்கிட்ட தான் பேசணும் டைலாக். எனக்கு ஃபஸ்ட் டைம் அது பண்ணுறப்போ பயம் இருக்கும்ல. அவர் விஜயண்ணா ஒரு பக்கம் இருப்பார், லிஜெண்ட் ஆக்டர் டேரக்டர் எல்லாமே அப்படி இருப்பார், என்னடா முறைச்சார். அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சாக்லேட் அப்புறம் சொல்லி மறுநாளைக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு வர்றப்போ வந்துட்டு அசிங்கமாக திட்டினே வர தலைவன். என்ன தலைவன் அசிங்கமாக திட்டுறா போலன்னு பார்த்தா நேற்று என் கனவுல வந்துடாண்டே. ஓகே சக்ஸஸ். ஏன்டா நீ என்ன என் கனவுல வரேன்ட்டு கனவுல வந்துட்டேன், அப்போ ஜாலின்னு. அதான் அந்த மாதிரி தான் இப்போ நடிக்க வந்தனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லேர்னிங் தான். இப்போ இவர் பண்ணுறப்போ நான் பார்ப்பேன், ஓகே எப்படி பண்ணுறாரு, எப்படி என்ன மாதிரி பண்ணுறாரு, என்ன ரியாக்ஷன் பண்ணுறாரு, இதுக்கு என்ன மாதிரி மாடுலேஷன் கொடுக்குறாரு, அது ஒரு லேர்னிங் தான். இப்போ வேறு எதாவது பண்ணுறப்போ இவங்க இதை பண்ணி தான், இப்போ நான் அவங்க கேரக்டர் சீன் இருக்கு, நான் உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன், இது நம்ம பண்ணி தான் எப்படி பண்ணியிருப்போன்ட்டு நான் அவர் யோசிச்சு பார்ப்பேன். அது நம்ம பாடி லாங்குவேஜ்றப்போ அது டான்ஸ் வந்து பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது எனக்கு. அதனால இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன், இந்த படத்தை நான் அதான் பழைய சார் வந்து என்னை எல்லா வகையிலும் என்னை பார்த்துருக்காரு. அது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒன்று இருக்கும். இது ஓகே யாராய்வன்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். லியோக்கு முன்னாடி இல்லை நீங்கள் சினிமா ட்ரை பண்ணிருந்த சமயத்தில் சாரை மீட் பண்ண மொமெண்ட் ஏதாவது இருக்கா? மிஸ்கின் சார் தலைவர் வந்து இந்த பார்ட்டியில் பர்த்டே பார்ட்டியில் ரஞ்சித் கூட ஓகே அப்படி மீட் பண்ணதான். ஓகே சினிமா ஷூட்டிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை, பார்ட்டினா வந்துடுவான். எங்கே பார்த்தாலும் பார்ட்டி, இவங்கெல்லாம் பார்ட்டி தேவர்கள், இவங்கெல்லாம் அப்படியே வந்துடுவாங்க அப்படியே க்ளீனாக.
அது ரயில் பாட்டு ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் லியோவில் பார்த்தோன்னே அதுக்கப்புறம் பயங்கர க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த தலைவர் தலைவர் அதுக்கப்புறம் சாரோட படங்கள், அவர் பேசுகிற விஷயம், அவரோட ஃபிலிம் மேக்கிங் அதெல்லாம் தாண்டி, சாரோட சாங் சென்ஸு, ராஜா சார் பற்றி பேசுறதெல்லாம் தாண்டி, அவர் படங்களில் வரக்கூடிய பாட்டு இருக்குல்ல, இப்போ நீங்கள் சித்திரம் பேசுதடியில் வாழை மீன் விலங்கு மீன் பாட்டிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு படத்துலையும் ஐகானிக்கான அவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னமும் அந்த சாங்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரோட படங்களில் இடம்பெற்ற பாடல் இல்லை ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபி? எனக்கு வந்து வாழைமீன் பிடிக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி மஞ்சக்கலை சார் படங்கள் தானே. இன்னொரு படம் கத்தால கண்ணால வரும், கன்னித்தீவு பொண்ணா வரும். கன்னித்தீவு பொண்ணா அமீர் சார் ஆடி இருப்பா. அதுதான் எனக்கு புதுசா இருந்தது. ஓகே, அமீர் சார் எப்படி ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஆட வச்சாருன்ட்டு அதெல்லாம் ஷாக். அதெல்லாம் எப்படி சார் ஆட வச்சுக்க? எனக்கு அது ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கும் போது அமீர் அப்போ தான் ஒரு சினிமாவில் வரணும்னு நடிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தப்போ சும்மா திரும்பி மிஷ்கின் எனக்கு நான் ஏதாவது படத்தில் நடிக்க வை அப்படின்னாரு. ஏதோ அதுன்னு நான் சிரமமாக விளையாட்டு பண்ணுறாருன்னு நினச்சேன். நான் சொல்லி இல்லை சார், நீங்கள் சீரியஸாக தான் கேட்குறீங்களா? இல்லை, நானும் அடிக்கலான்னு பண்ணியிருக்கேன். அப்போ நான் கேட்டேன் டக்குன்னு. அப்போ தான் ஒரு வாரத்தில் ஒரு பாட்டு பண்ண வேண்டியிருக்கு. அந்த பாட்டு பிளான் பண்ணிக்கிருந்தேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டு ஆடுறீங்களா சார் அப்படின்னா? எனக்கு ஆடவே வராது மிஷ்கின். இல்லை, நீங்கள் வாங்க சார், நம்ம ரிஹர்சல் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து அதை பண்ணார். ஆக்சுவலி நல்லாவே பண்ணார். அதாவது நல்லா இருந்தது. அவருக்கு வேற ஒரு டைமென்ஷன் கொடுத்தாரு அந்த பாட்டில். ஆக்சுவலாக ஐ திங்க் he did his best actually. ஓகே சார். நீங்கள் பாண்டியராஜன் சாருமே கத்தால கண்ணால ஆட வச்சிருப்பீங்கல்ல? பாண்டியராஜன் இல்லையே, பாண்டியராஜன் அதுல இல்ல, கத்தால கண்ணால பாண்டியராஜன் சாரா? ஓகே. ஆமாம், அது ரொம்ப நாளாச்சு. அது ஏன் தலைவர் எல்லாத்துலயும் எல்லோ சாரி? ஆமாம், அதுவா எல்லோ கலர் எதுக்கு? அது எவ்வளோ இந்த கேள்வியை மட்டும் நான் வந்து ஒரு 2000க்கு பதில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக சரி, 2001 பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக மஞ்சள் கலரு நல்லா தெரியும் நைட்டில். ஏன்னா எல்லா அந்த ஐட்டம் சாங்லாம் வந்து நைட்டில் தான் நம்ம ஷூட் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ராமினன்ஸ் வேணுங்கும்போது அந்த எல்லோ சாரிக்கு வந்து வைப்ரன்சி ஜாஸ்தி. எல்லோ ரெட் அண்ட் ஆரஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் முதல்ல பார்க்கும் அதோடைய அந்த கலருடைய சேச்சுரேஷன். ரெட்டு போட முடியாது, ஒரு மாதிரி அடிக்கும். ஆரஞ்சும் ரெட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ மிடில் காம்ப்ளிமெண்ட் பக்கத்தில் ஒரு செகண்டரி கலர் வந்து உங்களுக்கு வந்து ரெட்டுடைய ஃபேமிலியில் எல்லோ. அப்புறம் எல்லோ அழகு கொடுக்கும். நீங்கள் எல்லோ போட்டிங்கன்னா பெண்கள் அதுவும் அழகு போட்டாங்கன்னா. ஸோ அதனால் அது ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுக்காக அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சது. அது வந்து பியூர்லி சயின்ஸ் அது. ஆனால் அது வந்து இப்படி மாறிடுச்சு. அது என்னமோ பெரிய அது ஃபஸ்ட்டு படத்தில் பண்ணேன், செகண்ட் படத்தில் ப்ரொடியூசர் கூப்பிட்டு அதே மாதிரி பாட்டினாங்க. சரி, அப்போ எல்லோ சரியாக கொடுங்கடா. 3வது படத்தில் எனக்கு சரி 3வது எல்லோ சரியாக கொடுங்களா அப்படின்னு போனது தான். அது சும்மா ஒரு சோம்பேறித்தனமான டெசிஷன் எடுத்ததுக்கு அது ஒரு பெரிய காரணமாயிடுச்சு. சரி, என்னைக்காவது சரி நம்ம எடுத்த படத்தை போட்டு பார்ப்போன்னு ஏதாவது படத்தை போட்டு பார்த்துருக்கீங்களா சார்? என் படங்களையா? நான் வந்து எடிட்டிங் பண்ணி முடித்தோடனே எனக்கு என் படமே பிடிக்காது. எனக்கு அதை நான் பார்க்கவே மாட்டேன். நான் என் படங்களை நான் இது வரைக்கும் அதை கூட ரீசெண்டாக கூட சொல்லுவாங்க 5வதுல வந்து திரும்பி ரீரிலீஸ் பண்ண சொன்னேன். அது மாதிரி ஒரு காமெடி எதுவுமே இருக்காது. என்னுடைய படங்கள் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப ஃபஸ்ட்டு கிரிட்டிக் நானாக தான் இருப்பேன். ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்படி தான் லேர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் சூழலில், இந்திய சூழலில் நம்ம வந்து ஒரு கிரேட் சினிமா எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம தமிழ் சூழலே வந்து ஒரு கமர்ஷியல் சூழல் தான். ஒரு இன்டர்நேஷ்னலாக இல்லை ஒரு யூரோப்பியன் சினிமாவோ ஒரு ஜாப்பனீஸ் சினிமாவோ நம்ம எடுக்க முடியாது. எனக்கு பெரிய மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க என் லைஃப்பில். பிரசானு, குரசவா, தர்கோஸ்கி, குப்ரிக், பெரிய மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான்லாம் இன்னும் படமே எடுக்கலைன்னு தான் நான் நினச்சிக்கிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் என் படங்களை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, அப்படியே விட்டுருவேன், அவ்வளோதான். அது வந்து ஒரு பெருசாக நான் தலையில் தூக்கிறது கிடையாது. நீங்கள் படங்கள் ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறீங்க அப்படின்றத எல்லா இடங்களுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு படத்தில் நடிக்கிறீங்களா சார்? இப்போ பரிமளான் கோவை வச்சுக்கோங்க, இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்களா சார்? சரி, நான் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் பாண்டியராஜன் படமே பார்த்ததில்ல சார். அப்படிதான் நீங்கள் நித்யா மேனனோட இது ஒரு காலத்தில் முதல் தடவை நான் வந்து சித்திரம் பேசுறி 5வதுல சொல்லும்போது திட்டினாங்க. என்னெல்லாம் பயங்கரமாக ஒரே திட்டுவாங்க. எனக்கு திட்டு வாங்குறதுல ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா மனிதர்களுக்கு திட்டுறத தவிர எதுவுமே தெரியாது. அதனால் நான் திட்டி எனக்கு இப்போலாம் கண்டுக்கிறதே கிடையாது. நான் நிஜமாவே பார்க்குறதில்ல. நான் நடித்த படம் நீங்கள் ஆரம்பிங்க ஃபஸ்ட்லேருந்து பார்த்தினேன், இன்னும் எந்த படமும் பார்க்கல. நீங்கள் நடித்த படமா? இது வரைக்கும். ஏன்னா நான் அது பின்னால் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ தான் இருக்க கான்டென்ட் இருக்குல்ல, அது மெதுவாக பார்த்துக்கலாமே. என்ன பார்க்குறது? அதனால் வந்து இப்போ பார்க்குறதில்ல. லேட்டாக பார்ப்போம், 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். சரி, இன்னொரு கேள்வி தோணுது. நான் இன்னும் டிராகன் பார்க்கல. அவன் ஃபோன் பண்ணி திட்டுவான் என்னைய.
நீங்கள் வந்து இப்படி நடிச்சுட்டு ஊர் ஃபுல்லாக நடிச்சிருங்க அப்படின்னு அது ஏன் பார்க்கலன்னா டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. நான் வந்து என்னுடைய ஆக்டிங்கை நான் வந்து அதில் என்ன நான் போய் அதில் போய் பார்த்து நான் என்ன சொல்ல போகிறேன், இன்னும் தள்ளி வச்சுப்போம்னு தள்ளி வைக்கிறேன். பார்க்கலாம், மெதுவாக பார்க்கலாம். ஒரு நாள் உட்காந்து எல்லா 10 படமும் பார்க்கலான்னு இருக்கேன். சரி சார், இதுக்கு மேலே இது கேட்கல சார். இது ஒரு காரணம் இல்லை சார். இது வந்து ஒரு காலத்துக்கு தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அப்படி என்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அதில் வந்து நான் என்ன பண்ண முடியும், நடித்த படத்தில் நான் நடிச்சுட்டு பார்த்து நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னா நடித்து அதில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த படத்தில் இப்படி பண்ணலாம், இப்படி கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும், இது பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணமே இல்லை. ஐ ஜஸ்ட் ஆக்டட், ஐ வாக்ட் அவுட், அவ்வளோதான், போதும். நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா நடிச்சிங்கன்னு, ரொம்ப வெரி ஹாப்பி, அவ்வளோதான். நான் அஞ்சாதையும் பார்த்ததில்லை, நந்தலாலாவும் பார்த்ததில்லை, ஓனை ஆட்டுக்குட்டியும் நான் எடிட்டிங் முடிச்ச மாதிரி நான் பார்க்கவே இல்லை. ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆக்சுவலி. தேட்டரில் நீங்கள் போய் பார்க்க முடியும்? தேட்டர்லாம் பார்க்கல. எப்படி இருக்காரு பாருங்களா சார். சொல்லும்போது பல ஆச்சரியமான தகவல் நமக்கு. இந்த படத்தையே பார்க்க மாட்டேன், தெரிஞ்சு போச்சு. ஆமாம், நான் தள்ளி தான் பார்ப்பேன், இதை உடனேலாம் பார்க்க மாட்டேன், இது தள்ளி தான் பார்ப்பேன். ஓகே சார், ஓகே சார். ஆனால் இப்போ நீங்கள் இப்போ அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் இவ்வளோ படங்கள் நீங்கள் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்களே, எனக்காவது சரி இந்த படத்தை இந்த பாட்டை நம்ம பண்ணது தானே திரும்பி பார்ப்போம், நடித்தது ஏதாவது பார்ப்போம்னு தோணியிருக்கா உங்களுக்கு? அதான் சொன்னேன், திருப்பி போயிட்டு அப்படி இல்லை. இப்போ வீட்டில் வந்து ஃபேமிலியாக பார்த்துன்னு இருப்பாங்க, வீட்டில் பார்த்துன்னு இருப்பாங்க. அப்போ வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். பாட்டு வந்துட்டு என் பையன் வந்து டான்ஸ் ஆடுவான் பயங்கரமாக. அவனுக்காக வந்து அவனுக்கு தெரியும் இந்த பாட்டை யூடியூப் பார்த்துனா அவனுக்கு தெரியும். அவனுக்காக வந்து அந்த ஸ்டெப்ஸை போட்டு அவன் ஆடினுப்பான். அதுக்காக நம்ம இப்போ நான் பண்ண பாட்டையே பார்த்தா திருப்பி எனக்கு வந்து ரிப்பீட்டு தான் வரும். கொரியோகிராஃபி பண்ணுறப்போ நம்ம கொரியோகிராஃபியாக நம்ம படத்தில் பண்ணுறப்போ இதில் வேணா ஒன்று பார்க்கலாம், இதில் பண்ணாததை இதில் பண்ணணும் மாதிரி, இதில் பண்ண மிஸ்டேக்கு இதில் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் அதுக்கு என்ன பார்ப்பேன், இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்ற மாதிரி. ஒரு சாங், ஒரு பெரிய சாங் வந்து இப்போ மோனிகா சாங்கு, ரஜி சார் நான் இப்போ போட்டு பார்த்தா இப்போ அடுத்த நான் ஒரு பெரிய சாங் பண்ண போகிறேன்னா அதை பார்ப்பேன். இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன ஃபார்மேஷன் பண்ணியிருக்கோம், இது எதுவுமே அதில் இருக்கக்கூடாது, அதுக்கு வேணால் நான் பார்ப்பேன். ஓகே. ஸோ சாருக்கு இது எப்படின்னு தெரியாது, இருந்தாலும் நானே சொல்லிடுறேன் சார். இப்போது லியோ படம் நீங்கள் 2 பேருமே நடிச்சிங்க சார். அந்த படமும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அந்த படத்தில் நடித்த அதே சீனை இப்போ இந்த கருப்பு படத்தில் நடிச்சிருக்காரு சார் அவர். ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படம் பெரிய ஹிட் ஆனது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலாஜிக்கு ரியலி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அந்த பாவம் அந்த 2 வருஷம் அந்த படம் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான். ரொம்ப ஹைலி டேலண்டட் பையன் ஆக்சுவலாக. வேறு ஒரு ஏரியாவிலேருந்து வந்து சினிமாக்காக வந்து டெடிகேட் பண்ணி நவ் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிஸ் மெட்டல். அப்புறம் சூர்யா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டரில். எனக்கு இந்த படம் ஓடுனதில் எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. ஸோ அவங்க டீமுக்கு எனக்கு பெரிய அவங்க சொன்னாங்க அப்போ அந்த மாதிரி படத்தில் ஏதோ ரீப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது நல்லா இருந்துச்சு, அந்த கற்பனையே நல்லா இருந்துச்சுல்ல. அதாவது ஒரு படத்தில் இருக்க அதே சீனை ரீப்ரொடியூஸ் பண்ணி, ஆனால் அது உள்ள ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கிறது வந்து அது ரைட்டருடைய நல்ல கன்செப்ஷன் ஆக்சுவலி, ஒரு டேரக்டருடைய நல்ல கன்செப்ஷன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஆக்சுவலி, டு பாலாஜி ஆக்சுவலி. ஆனால் நீங்கள் சொல்லுங்களேன், அப்படி கூப்பிட்டது ஏன்னா எங்கள் எல்லாருமே பார்க்க என்ன ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்றது. பார்த்தா த்ரிஷா மேமே அதே டைலாக் சொல்கிறாங்க, இங்கே என்ன நடந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி உங்களை பாலாஜன் அவங்களை கூப்பிடும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து முன்னாடி வந்து சாங் டிஸ்கஷனாக நாங்கள் போகிறப்போ அப்போ ஷூட்டிங் போகல படத்துக்கு. ஓகே. அப்போயே அவர் சொன்னார் இது மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணணுன்ட்டு. ஓகே ஐயா பண்ணிடலாம் ஐயா டு டன் டச். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து நான் வேறு படத்துக்காக தாடி வச்சுருந்தேன். அப்போ நான் சொன்னப்போ வந்து நான் பண்ணுறேன், ஆனால் தாடி இருக்க பரவாயில்லையான்னு. ஐயா தயவுசெய்து ஷேவ் பண்ணுறேன் ஐயா, நான் எப்படியா எடுக்கிறது, அது ப்ளீஸ் எனக்கு பண்ணிட்டு. அப்போது நான் தெலுங்கு படம் வேறு ஒரு படம் பண்ணுது. அப்போது சரி அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு எனக்கு ஒரு 15 days டைம் கொடுங்க, நான் ஒரு இதுக்காக சேவ் பண்ணுறேன்னு. சரி அவங்களும் ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லி அப்போ ஷேவ் பண்ணுறேன்னா ஏன் முடி கம்மியாக தான் இருக்குது, ஹேர் ஸ்டைல் கம்மியாக இருக்குது, அந்த அவ்வளோ ஹேர் க்ரோத் இல்லை, பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அதை நீங்கள் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி ஓகே, அதே மாதிரி வந்துட்டு அதை பண்ணாது, அது பயங்கரம் இருந்தது. ஒர்க் ஆயிடுச்சு, தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக ஒர்க் ஆயிடுச்சு. நான் அதான் இப்போ எல்லாமே எனக்கு அனுப்புகிறாங்களா, டே எனக்கு என்ன அனுப்புறீங்க, ஐயோ அது நான் ஆக்சுவலாக சஸ்பென்ஸ், அது கரெக்டான சர்ப்ரைஸாக வரக்கூடிய மேட்ரு அது இப்போ எல்லாத்துலேயும் வெளியே வந்துச்சு. அவ்வளோ சார். இப்போது டைரக்டர்ஸோட ரெப்ரசன்டேட்டிவாக உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன் சார். இப்போ நீங்கள் அமீர் சார்லேருந்து, நீங்கள்லேருந்து, கௌதம் சார்லேருந்து, செல்வராகவன் சார்லேருந்து நாங்கள் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்க டேரக்டர்ஸ் எல்லாருமே இப்போ நீங்கள் ஆக்டர்ஸாக மாறி பயங்கரமாக எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுதான் சார் உண்மை. ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? குட், ஒரு நல்ல டைரக்டர் இஸ் அ நல்ல ஆக்டர். இப்போ நீங்கள் சொன்ன எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து கௌதம் மேனனை வந்து அவர் இன்டர்பிரேஷன் ஆஃப் லவ் வந்து
இந்தியன் சினிமாவில் யாருமே பண்ணல. அமீர் சார் வந்து கொஞ்சம் படங்கள் எடுத்தாலும் அந்த அவருடைய மிக முக்கியமான படம் பருத்திவீரன் வந்து இது வரைக்கும் ஐ திங்க் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் கிளாசிக்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கன்செப்ஷன் இருக்கும்போது செல்வராகவனும் அப்படி தான். அதாவது ரொம்ப யங் ஏஜ்லே ஒரு 20-21 வயசுலேயே வந்து he was able to கண்ட்ரோல் அந்த ஒரு அந்த 24 கிராஃப்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஒரு பெரிய டேரக்டர். நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது தான் என்னோட வயசு சின்ன பையன், ஆனால் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது he made a film actually. ஸோ அதனால் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஏரியாவில் அது ஆக்சுவலி தே நோ இன் அண்ட் அவுட் அபவுட் பெர்ஃபார்மன்ஸ். அது ஒரு மியூசிக் டேரக்டருடைய பெர்ஃபார்மன்ஸு, ஒரு டான்ஸ் மாஸ்டருடைய பெர்ஃபார்மன்ஸு, ஒரு எடிட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க லீட் பண்ணுறவங்க. ஸோ அதனால் ஆக்டிங்கிறது ரொம்ப ஆக்சுவலாக சொல்லணும்னா அவங்க ரொம்ப அசால்ட்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது தமிழ் சினிமாவில் வந்து அப்போ என்னென்னா வந்து இது இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழ் சினிமாவில் நடக்குது. இது ஐ திங்க் எனி ஆக்டர் இப்போ வராத ஆக்டர் ஒரே ஆளுக்கு நான் வந்து ராமும் நான் கூட்டிட்டு நடிக்க வச்சேன் சவரக்கத்தில். ரொம்ப ஃபைன் ஆக்டர் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நடிக்கவே இல்லை ரஸ்கத். கேட்டால் சவரக்கத்தி 2 பண்ணுங்க நான் சொல்கிறான். என்னடா சவரக்கத்தி 2 என்னடா பண்ணுறது அப்படின்னு. வெற்றிமாறன் தான் வரல. நான் வெற்றிமாறன் சொன்னேன், வெற்றி ஆக்ட் பண்ண வெற்றி அப்படின்னு. ராஜா நான் வரமாட்டேன் ராஜா. ஏன்னா வெற்றி கொஞ்சம் ஷை ஆக்சுவலி. பட் இஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் ஆக்டர். நீங்கள் வந்து வெற்றியுடைய மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா the way he teaches his actors, how he prepares his actor. ரொம்ப இன்டென்ஸான பேசிக்கலி லைஃப்பில் ரொம்ப இன்டென்ஸான வெற்றி. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய கொலீக் நாங்கள் இன்னும் ஒன்றா ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட். ஐ திங்க் எவ்ரி ஆக்டர் நவ் ஐ திங்க் ஒரு பீரியடுக்கு முன்னால் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கே பாக்யராஜ் சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அப்புறம் பார்த்திபன் சார் ஆக்ட் பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ அவங்கெல்லாம் தே வாண்ட் டு கம் இன் டு அஸ் அன் ஆக்டர். இப்போ நாங்கள் வி டிடன்ட் கம் ஃபார் தட். ஆனால் நாங்கள் வி நோ எங்களுக்கு அந்த கிராஃப்ட் தெரியும் ஆக்சுவலி. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. அப்புறம் எங்களை பார்த்து வர்றவங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ அவங்க கூப்பிடும்போது வந்து வி கான் சே நோ. அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது, அவங்களுக்கு ஒரு பெரிய எங்கள் மேலே ஒரு ரிகார்ட் இருக்குது. அதனால் வந்து அவங்க கேட்கும்போது வந்து இட்ஸ் குட். அது வந்து பண்ணி இது ரொம்ப நல்ல விஷயம். அது இந்தியாவில் இந்த மாதிரி இந்தளவுக்கு இவ்வளோ டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது என்ன சொல்லுதுன்னா வந்து ஆடியன்ஸுடைய சென்சிபிலிட்டியை சொல்லுது. தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து they need to see something very fresh always actually. ஸோ அதனால் வந்து ஐ திங்க் we are all very happy. இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் சினிமா ஆடியன்ஸோடைய சென்சிபிலிட்டி தான் காரணம் நினைக்கிறேன். சூப்பர் சார். எனக்கு இன்னும் ஒரு டேரக்டரை பற்றி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கணும் சார். பாலாசக்திவேல் சார். பாலாசக்திவேல் சார் வந்து அற்புதமான படங்கள்லாம் கொடுத்தவர். ஆனால் இன்றைக்கி அவ்வளோ படங்களில் வெவ்வேறு ரோல்ஸில் வந்து கலக்கி. எனக்கு ஒரு வகையில் அவன் மேலே பயங்கர கோவம். ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் பட்டி அவன் ஆக்சுவலாக. நான் வந்து என்னையோட 1 வயசு 2 வயசு மூத்தவன் நினைக்கிறேன். நான் வாடா படம் தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு என் மேலே க்ளோஸ். ரொம்ப என் மேலே அவங்க ஃபேமிலியே எனக்கு ரொம்ப க்ளோஸு. சில நேரங்களில் நீங்கள் லைஃப் வந்து உங்களுக்கு அவன் 3 படம் பண்ணான். 3 படம் பண்ணி அது ஏதோ பிரச்சனைகளில் சார் டேரக்டர்ஸுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, சினிமா பண்ண தானே முடியும். அது ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது, அது கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுறது. எனக்கு ரொம்ப வருத்தம் அவன் வந்து இன்னொரு படம் டேரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஐ எம் வெரி ஹாப்பி தட் இஸ் ஆக்டிங். ஏன்னா அந்த தேர்ஸ்ட் அவனுக்கு வந்து இஸ் அ ஃபைன் ஆக்ட். நான் தான் அவனை டேய் வந்து என் படத்தில் நடுறேன், அதுக்குள்ள வெற்றிமாறன் படத்துக்கு போயிட்டான். பட் இஸ் ஆக்டிங் வெரி சீரியஸ்லி, வெரி சின்சியர்லி இஸ் ஆக்டிங். அவன் வந்து சில டைம் டான்ஸ்லாம் ஆடுவான். நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க நீங்கள் ஆக்சுவலாக. அவன் பண்ணுற கூத்தை அதாவது நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாங்கள் வந்து மணிரத்னம் சார் நாங்களாம் உட்காந்து அப்பப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நாங்கள் கேதர் பண்ணுவோம். மணி சார் வந்து சேர்லேருந்து கீழே விழுந்து சிரிப்பார். அந்த அளவுக்கு ஹியூமர் சென்சிபிலிட்டி. எதை சொன்னாலும் அவ்வளோ ஹியூமர் இருக்கும். ஸோ பேசிக்கலி ஹீ ஹிம்செல்ஃப் எ கிரேட் ஆக்டர். அதாவது ரியல் லைஃப்லேயே வந்து ஒரு விஷயத்தை அப்புறம் ரொம்ப நுட்பமானவன். ரொம்ப எங்கள் எல்லாரையும் விட அவன் ரொம்ப நுட்பமானவன். அண்ட் வெரி குட் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. வெரி யாருக்குமே ஒரு தப்பு நினைக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு வெரி எவ்வளோ பெரிய உடம்பு இருக்கோ அவ்வளோ பெரிய ஹார்ட்டும் அவனுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஸோ பரவாயில்ல. அதனால் வந்து வி டோன்ட் ரெக்ரெட் ஆக்சுவலி. ஐ திங்க் ஹீ டசன்ட் ரெக்ரெட் அண்ட் நாங்களும் அதை அப்படி பார்க்கல ஆக்சுவலி. நத்திங் ராங் ஆக்சுவலி. அண்ட் ஐ திங்க் 365 நடிக்கிற ஒரே டேரக்டர் அவன் தான் நினைக்கிறேன். சார் அதனால் நத்திங். ஆமாம் ஐ திங்க் அட்லீஸ்ட் ஹீ இஸ் வெரி ஹாப்பி ப்ளோட்டிங் இஸ் பாக்கெட் ஆக்சுவலி. ஸோ கடைசி கேள்வி, இதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பதில் சொல்லுங்கள். இன்றைக்கி தமிழ்நாடே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த முடிவை அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும். விஜய் சார் சிஎம் ஆனதை பற்றி. he deserves it.
1995 வர்றாரு. ரொம்ப ஒரு சும்மா ஒரு ஒல்லியாக அப்படி சும்மா அப்படி வந்து நீ எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் அஸ் அ ஆக்டர், எக்ஸ்ட்ரானரி டான்ஸர். நிறைய படங்கள், காதலுக்கு மரியாதை, அதெல்லாம் வந்து ஹி ப்ரூவ்ட் இஸ் மெட்டல் அஸ் அ குட் ஆக்டர். அப்போ ஒரு பெரிய கரிஷ்மா வருது மக்கள் மக்கத்தில். ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, அந்த ரஜினி சார் வாயில் நுழைஞ்ச மாதிரி 24 மணி நேரம் விஜய் விஜய் அப்படின்றது வந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம்னா அந்த மனிதருடைய உழைப்பு. நம்ம சினிமாவை ரொம்ப இன்ஃபீரியராக நிறைய பேர் நினைக்கிறோம் ஆக்சுவலாக. ஆனால் மக்கள் அப்படி நினைக்கிறதில்ல. ஏன்னா எம்ஜிஆர் வரும்போது அப்படி நினைக்கல, ஜெயலலிதா வரும்போது அப்படி நினைக்கல. ஸோ அவர் எங்கள் குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு. வந்து யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் மனதில் வந்து அவர் இடம் பிடிச்சிருக்காரு. ஹி ரீச்ட் எவ்ரிவேர். பெரிய மிராக்கிள் ஆக்சுவலி. ஒரு விழாவில் வந்து ஒரு லெஜெண்டு சொன்னேன். சொல்லிட்டு வந்த மாதிரி ஈவினிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை திட்டினாங்க. என்னுடைய ரைட்டர்ஸ் நண்பர்கள், வெளியே எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம். அப்போ நான் ரொம்ப அமைதியாக சொன்னேன் வந்து ஹி டிசர்வ்ஸ் தட். நான் சொன்ன வார்த்தை வந்து ஹி டிசர்வ்ஸ் தட், இஸ் எ லெஜெண்ட் அப்படின்னேன். அண்ட் ஹீஸ் ப்ரூவ் தட். எனக்கு திமுகவுடைய சித்தாந்தம் பிடிக்கும். எனக்கு வந்து உதயோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும். முதல்வர் எனக்கு பிடிக்கும். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆட்சி செஞ்ச காலத்தில் ரொம்ப அருமையாக இருந்திருக்காரு. இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இன்றைக்கி வந்து தே வாண்ட் டு சூஸ் விஜய். அது ஏன் என்ன அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. நிறைய பேர் நான் அதான், அதாவது ஓட்டு போட்டு முடித்த பிறகு ஒரு கடைசி 3 நாளில் என் ஆஃபீஸில் வந்து, என் ஆஃபீஸ் ஒரு பெரிய ஹப், எல்லா விதமானாலும் கூடும்போது வந்து எல்லாருமே சொன்னாங்க 2 சீட்டு தான் வரும். பெரிய சண்டையெல்லாம் நடந்துச்சு. நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன் ஆக்சுவலாக. ஒரு 15 நாளுக்கு முந்தி தேர்தல் பிரச்சாரம் நின்று முடிஞ்ச பிறகு நான் ஒரு ஊருக்கு பாண்டிச்சேரி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறக்காக நிப்பாட்டினி அப்படியே இறங்கி போனேன். அப்படியே போனால் இங்கே ஒரு வயலில் ஒருத்தர் வேலை செஞ்சுருந்தார். ஒரு 65 வயசு இருக்கும். அவர்கிட்ட போய் நான் பேசினேன், ஐயா தண்ணி கொடுக்குறீங்களா? நான் தண்ணி கொடுத்தாரு, குடித்தேன். அவர்கிட்ட பேசினேன், என்னங்க என்ன 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 பண்ணுறீங்க? இது என்னால் தான் ஏன் வேலை செஞ்சுக்கிருக்கேன். அப்படி என்ன வேலை இல்லை, ஏன் நான் வேலை செஞ்சுக்கிருக்கேன். அப்போ நான் கேட்டேன் வந்து, என்னங்க யாருக்கு ஓட்டு போட்டிங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யார் வருவாங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி, யாரும் புரியல. என்னையா படிச்சிருக்கீங்க? ஒன்றுமே படிக்கல தம்பி. விஜய் எத்தனை சீட்டு வருவார்? ஒரு 65 சீட்டு வருவார்னார். நான் கேட்டேன், எப்படிங்க இந்த 2 சீட்டு கூட வரமாட்டேன்னு எங்கள் ஆஃபீஸ்லாம் பேசிக்கிறாங்க. அவர் சொன்னார் 65 சீட்டு வருனார். நான் அதை வந்து என் நண்பர்கள் சொன்னேன், யாருமே நம்பலை ஆக்சுவலாக. ஸோ யாருமே நம்பலை. தி திங் இஸ் நோபடி பிலீவ்ட். தட் இஸ் ஹவு மிராக்கிள்ஸ் ஹேப்பன்ல. மிராக்கிள்ஸ் ஆகணும். நம்ம எல்லாமே லாஜிக்கில் பார்த்துட்டோம். நான் இதை வந்து ஒரு ஃபிலாசபிக்கலாகவும் ஒரு சைக்காலஜிக்கலாகவும் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஒரு 7 வயசு பையன் போய் வீட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்பா அம்மாட்ட வந்து நீங்கள் வந்து விஜய்க்கு தான் போடணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. அது குழந்தையுடைய அது ஆனந்தத்தில் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ஏன் அந்த குழந்தைய ஆனந்தப்படுத்துச்சு அப்படின்றத நம்ம ஒத்து பார்க்கணும் ஆக்சுவலாக. ஏதோ ஒரு அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த மனிதனை பார்த்து ரசிச்சிருக்கு அந்த குழந்தை. அப்போ அந்த குழந்தை வந்து அப்பா அம்மாட்ட சொல்லணும்னா அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தை சொல்கிறது யாருமே ஏற்றுக்க முடியாது. குழந்தை சொல்கிறது யாரும் ஏற்றுப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே நம்ம ப்ளேமாக சொல்ல முடியாது. அது தப்புன்னா சொல்ல முடியாது. ஸோ அது இந்த மாதிரி நிறையா. இப்போ என்னுடைய அசிஸ்டண்ட்டுடைய அம்மா 72 வயசு. என் அசிஸ்டண்ட்டை சொன்னாங்களாம் வந்து அவன் புரியலையா, இவன் வந்து ஏன்னாம்மா இல்லை நான் விஜய்க்கு தான் ஓட்டு போனேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுங்க? ஒரு 7 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் என்ன நடக்குது? சம்திங் மிராக்கிள் வாஸ் ஹேப்பனிங்ல. ஸோ இது வந்து அது நான் எப்படி பார்க்கணும், அந்த 2 குடும்பத்துக்கும் தெரிஞ்சவங்க. நான் 2 பேர்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்று மட்டும் நான் மனசில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு ஒளிவு மாதிரி பேச எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதை வந்து நான் என்ன பேசலாம் பேசுகிறேன், நீங்கள் கேட்டீங்கக்கா. டீப் டவுன் இஸ் அ குட் மேன். எப்படி வந்து உதய் வந்து எவ்வளோ சின்சியரான ரொம்ப அன்பான மனிதரோ அதே மாதிரி விஜயும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஹியூமன் பீயிங். நான் பழகியிருக்கேன். அப்புறம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவர்கிட்ட எப்படி கொடுத்துருக்காங்கன்னா முழுக்க முழுக்க அன்பில் கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் சித்தாந்தத்தின் மூலிமா கொடுப்போம், சில மூலியமாக வந்து இவங்க ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி பலவிதமாக கொடுக்கலாம். இப்போ கலைஞர் ஐயாட்ட வந்து அவர் வந்து ஒரு பெரிய அறிவாளி, இந்தியா பார்த்த ஒரு அறிவாளின்னு அவர்கிட்ட வந்து குறைச்சோம். புரட்சி தலைவர்கிட்ட வந்து அவர் பெரிய நடித்தார். அவர் ரொம்ப நல்லா மனிதர்களோட பழகுறாரு. அவர் கொடுத்தோன்னா அன்பனாக கொடுத்தாங்க. ஜெயலலிதா வரும்போது அவங்க ஒரு பெண்ணாக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்கள்ட்ட வந்து மக்கள் ஆட்சி கொடுத்தாங்க. விஜய்கிட்ட முழுக்க முழுக்க அன்பில் கொடுத்துருக்காங்க. அந்த அன்பை அந்த மனிதன் வந்து
பரிசுத்தமாக உள்ள மனசில் வச்சு ஹீ வில் டூ குட் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐ திங்க் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் வந்து ஒரு ஆக்ஷன் கட்டுக்குள்ளே ஹீரோவாக இருந்தார். அது 8 மணி நேரம் ஒரு கால் ஷீட்டு. இனி 365 நாள் அவர் ஹீரோவாக இருக்கணும். ஏன்னா அந்த மக்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய அவங்க அப்படி கையில் கொடுத்துருக்காங்க. அதை திருப்பி அந்த குழந்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன். நான் தம்பியாக தான் இன்னும் பார்க்குறேன். எனக்கு அதுதான் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப பரிசுத்த நான் வெரி அப்பொலிட்டிக்கல். நான் எதுக்குள்ளேயுமே நான் பேச மாட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் நான் இதை நான் முழுக்க ஏற்றுக்கிறேன். முழுக்க அதை ஆச்சரியப்படுறேன். இந்த ஆச்சரியத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஆச்சரியத்துக்குள்ள நான் லாஜிக்கில் போயிட்டு இவர் என்ன பண்ணுவார், அது என்ன பண்ணுவார், இவருக்கு என்ன தகுதி அப்படிலாம் பேக்கவே மாட்டேன். இது முழுக்க ஒரு அன்பில் நடந்திருக்கு. அந்த மனிதன் திரும்பி அந்த அன்புக்கு எல்லா விஷயமும் பண்ண போகிறாரு அப்படின்றது நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். சூப்பர் சார். ஓகே சார், ஓகே சார். சொல்கிறது அதை சொல்லலை. எல்லா குழந்தைங்கள்லாம் போயிட்டு ஓட்டு வந்து எங்கள் வீட்டில் என் தங்கச்சி குழந்தைங்களாம் என் தங்கச்சி ஃபேமிலி மொத்தத்தையும் அவங்க தான் நீங்கள் டிவிக்கு தான் ஓட்டு போடணும், விஜய் சாருக்கு தான், விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடணும். அப்படியே அவ்வளோ லவ்வாக இருந்தாங்க எல்லாருமே. புரியுதுண்ணா. ஸோ அதோட ரிசல்ட் தான். ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. வெரி ஆல் தி பெஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும், பரிமளா அண்ட் கோக்கும் அடுத்தடுத்து நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.